இந்த நடிகர் லாரன்ஸ் ஐயா அவங்க வந்து நிறைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அது விவசாயிங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு பார்த்து அவங்க உடம்பே புல்லரிச்சுது. ஏன்னா விவசாயிங்களுக்கு உதவி செய்யுங்க நிறைய தடவை நான் சொன்னேன். யாரும் வந்து விவசாயிகளை கண்டுக்கல. அரசாங்கமே அவங்களுக்கு கண்டுக்காமல் போனப்போ அது விவசாயிங்களுக்கு டிராக்டருங்களும் அது இதுன்னு வாங்கி கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது உண்மையிலே வந்து ஒரு நம்ம இவங்களெல்லாம் நல்லவங்க இருக்கிறதுனால தான் மக்களை நமக்கு கொஞ்சம் நெஞ்சாவது இந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது. அவங்களும் இல்லைன்னு வைங்க, இந்த மழை கூட நமக்கு பெய்யுமான்றது சந்தேகம். அந்த அளவுக்கு இருக்குது நம்ம நாட்டில் வெயிலுங்களும் இதுகளும். அதனால தான் மக்களை நான் சொல்கிறது. உண்மையில் எனக்கு தெரிஞ்சு நான் செய்கிற இந்த சாதாரண வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் இந்த வேலையிலேருந்து கூட நான் அநேகருக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நான் செஞ்சிட்ருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால் நான் அது வீடியோ எடுத்தெல்லாம் போட முடியாது. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறது மற்றபடி என் குடும்பத்துக்கே பிடிக்காது. ஏன்னா எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன அந்த கமாண்ட் கெட்ட வார்த்தையில் கமாண்ட் தெரியப்படுத்துகிறாங்க மக்களை என்னை பார்த்து. நீங்களே என் பிள்ளைங்க என் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க, எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் கமாண்ட் தெரியப்படுத்துகிறீங்க? நல்லது தெரியப்படுத்துங்க. கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு எழுதாது. கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு வந்து பண்ணாதீங்க. நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரியாக தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், ஒரு அக்காவாக இருக்கலாம். இப்படி யாரோ உங்கள் சொந்தத்தில் ஒரு இதாக என்னை நினச்சி எனக்கு பாவீங்க. தேவையில்லாமல் ஐ லவ் யூ சொல்கிறதும் அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க மக்களை. என்னோடய வயசு என்ன, எனக்கு 50 வயசு ஆக போகுது மக்களை. தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியப்படுத்தாதீங்க மக்களை, கமெண்ட் படுத்தாதீங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் நான் செஞ்சுட்டுருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த இதெல்லாம் சொல்லுறது இல்லை. இந்த உதவி செய்கிற இந்த லாரன்ஸு சகோதரன், அப்புறம் அந்த பாலா இவங்கெல்லாம் நிறைய செய்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியலை. எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, அவங்க நம்பர் எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியலை. இங்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏழைங்களாம் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்குன்னா அவங்களால முடியலை. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மாதமானால் என்னால் முடிஞ்ச ஒரு 500 அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் செய்ய முடியுது. அந்த குடும்பத்தில் அவங்க அம்மாவுக்கு ஐஸ் சுகரு, அந்த பிள்ளைக்கு ஹார்ட் பேஷண்ட்டு. அவங்களுக்கு பிள்ளைங்க யாரும் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களை. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட உதவி கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை விட உதவி சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எப்படி உங்களோட கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல மக்களை. தயவுசெய்து இந்த இந்த இதையாச்சும் நீங்கள் வந்து ஜனங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி நீங்கள் எனக்கு நம்பர் கிடச்சா வாங்கி கொடுங்க மக்களை.